வணக்கம் மக்களே, ஜூன் 27 இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா பவர் கிரிட் கார்ப்பரேஷன் இவங்களோட பாரோவிங் லிமிட்டை 2.2 lakh crore இன்க்ரீஸ் பண்றதுக்கான ப்ரொபோசலுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமா இது வந்து எக்ஸிகியூஷன்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. அதானி போர்ட், கரஞ்சா டெர்மினல் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இந்த நிறுவனத்தில் இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்காக அதானி போர்ட் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 625 crore ரெசல்யூஷன் பிளான் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இதை கிரெடிட்டர்ஸ் வந்து ஓவர்வெல்மிங்லி அக்ரி பண்ணியிருக்காங்க. அதனால அதானி போர்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட் ரன்னராக இருக்காங்க இந்த நிறுவனத்தை அக்வயர் பண்ணுறதுக்கு. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த நிறுவனத்தில் ரெவன்யூ மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் இருக்கிறதா வந்து சொல்லி செபி சில சந்தேகங்களை எழுப்பியிருந்தாங்க. அதை தொடர்ந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ அந்த நிறுவனத்தில் ஆய்வு நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனம் வந்து கோல்டு ரீஃபைனிங் அண்ட் ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்காங்க. ஜூன் 25 நடத்தப்பட்ட ஆய்வில் வந்து கம்பெனிக்கு எதிராக எந்த கேஷோ இல்லைனா வந்து எந்த விதமான எவிடன்ஸோ கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டடாக. இதை வந்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் சார்பாக ஸோ ஃபைலிங்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் சொல்லியிருக்காங்க. பூர்வங்கரா இவங்களோட ஃபுல்லி ஓன்டு சப்சிடரியான பூர்வா ரூபி ப்ராப்பர்ட்டிஸ் இதை வந்து பிரிஷால் ஆஃபீஸ் பார்க்ஸ்க்கு வந்து இவங்களோட 100% ஆஃப் ஸ்டேக்கை வந்து சேல் பண்ணுறாங்க 145 crore. இதுக்கான அப்ரூவலை இவங்களோட போர்ட் வழங்கியிருக்காங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் இவங்க ஸ்ரீலங்காவை சேர்ந்த சன்ஷைன் ஹெல்த் கேர் லங்கா லிமிடெட் இந்த நிறுவனத்தோட 50-50 ஜாயிண்ட் வெஞ்சரில் வராங்க. ஸோ இது ஜூன் 26 கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது மூலமாக இவங்க புதிதாக ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை ஸ்ரீலங்காவில் அமைக்கிறாங்க. ஸோ இதுக்கு பேராக வந்து ஜைடஸ் சன்ஷைன் லைஃப் சயின்சஸ்னு பேரிட்டிருக்காங்க. செபி 3 நிறுவனங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அவங்களோட ஐபிஓஸ்க்கு. ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். சத்யா ஏஜென்சிஸ், கனோஹர் எலக்ட்ரிக்கல்ஸ், டோரண்ட் கேஸ் இந்த 3 நிறுவனங்களுக்கும் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. சத்யா ஏஜென்சிஸ் வந்து 600 crore ஐபிஓ, 300 crore ஃப்ரெஷ் இஷ்யூவும் 300 crore ஆஃபர் ஃபார் சேல்ஸாகவும் இருக்குது. கனோஹர் எலக்ட்ரிக்கலில் 300 crore ஃப்ரெஷ் இஷ்யூ, அது மட்டும் இல்லாமல் 1.45 crore ஷேர்ஸை வந்து ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமாக தராங்க. டோரண்ட் கேஸ் வந்து கான்ஃபிடென்ஷியல் வழியாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸோ அட்டானு ராஜு வந்து சேர்மேன், அவர்கள் ப்ரீவியஸ் சேர்மேனாக இருந்தவங்க எத்திக்கல் ரீசன்ஸ்க்காக அவரோட பதவியை வந்து விலக்கியிருந்தார். ஸோ அதை தொடர்ந்து 2 எக்ஸ்டர்னல் லா ஃபில்ம்ஸ் நிறுவனத்து மேலே சில ஆய்வுகள் நடத்தியிருந்தாங்க. லீகல் ரிவ்யூ வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவர் கூறியபடி எந்த விதமான தவறுகளும் ஏற்படலை, நோ எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கலன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு. ஹிமத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் இவங்க ஒரு ஃபோர்காஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து 30,000 crore ரெவன்யூ வந்து ரீச் பண்ணணும்னு ஒரு பிளானில் இருக்காங்க அடுத்த 5 to 6 ஆண்டு காலத்தில். இது எப்படின்னா இவங்களோட புதிதாக அமைக்க போகிற பேட்ரி மெட்டீரியல்ஸ் டிவிஷன் மூலமாக சாத்தியப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேட்ரி நிறுவனம் வந்து முதலாவதாக ஃபிஸ்கல் இயர் 27 3rd quarterலேருந்து செயல்பாட்டுக்கு வரும். ஸோ அதோட ஸ்டார்டிங் ரெவன்யூவாக 3,000 crore இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3,000 crore 5 to 6 ஆண்டு காலத்தில் 30,000 crore இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் இவங்க ஆக்சன் வைஸ் பிரைவேட் லிமிடெட், ஸோ இந்த நிறுவனம் செயல்படுத்துகிற சர்வம் ஏயில் 10.46% ஆஃப் ஸ்டேக்கை வந்து அக்வயர் பண்ணி முடிச்சிருக்காங்க. 1,427 crore இதுக்காக இவங்க செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜூன் 25 கம்ப்ளீட் ஆயிருக்கு. சுஸ்லான் எனர்ஜி இவங்க 400 megawatt விண்ட் எனர்ஜி இபிசி ஆர்டர் வந்து வாங்கியிருக்காங்க டாடா பவர் ரினியூவபிள் எனர்ஜி கிட்ட இருந்து. இது மூலமா இவங்க 127 அட்வான்ஸ்ட் விண்ட் டர்பைன்ஸை வந்து இன்ஸ்டால் பண்றாங்க ஆந்திர பிரதேஷ்ல. மசகண்டாக் ஷிப் பில்டர்ஸ் 70,000 crore சப்மரைன் ப்ரோக்ராம் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷனில் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 6 நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சப்மரைன்ஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்கானது. இதில் மெயினாக பெனிஃபிஷியரி அடைகிறது வந்து மசகண்டாக் ஷிப் பில்டர்ஸ், அதை தொடர்ந்து லார்சன் அண்ட் டூப்ரோ, 3வதாக பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இது மூலமாக பயனடைகிறதா சொல்லியிருக்காங்க.
ஜூபிட்டர் வேகன், ஸோ இவங்களுக்கு 264 crore ஒர்த்தான ஆர்டர் கிடைச்சிருக்கு JSW சவுத் ரயில்வே லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் சென்ட்ரல் வார் ஹவுசிங் கார்பரேஷன் கிட்ட இருந்து. இது எதுக்குன்னா மேனுஃபேக்சர் அண்ட் சப்ளை ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு வேகன்ஸ்க்கானது. ONGC இவங்க சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரா மிஸ்டர் அனுபம் அகர்வால் அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவரோட பதவிக்காலம் இமிடியேட்லி எஃபெக்ட்டுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆஃபர் ப்ரைஸாக 12,000 ஒரு ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா June 24 கொடுத்துருந்தாங்க. இந்த ஆஃபர் இப்போ July 1லேருந்து July 7 வரைக்கும் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைபேக்கோட டோட்டல் சைஸ் 5,632 crores இருக்குது. ஸோ டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக பைபேக் பண்ணுறாங்க. ஸோ பைபேக்கில் எப்படி ஜெரோதா மூலமாக அப்ளை பண்ணலான்னு ஆல்ரெடி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நியூ டேக்ஸ் கேல்குலேஷன் எப்படி பைபேக்கு எப்படி இருக்குங்கிறதையும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, விருப்பம் இருக்கவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். CDSL இவங்க 12 rupees 75 paise டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா July 17 கொடுத்துருக்காங்க. விஏடெக் வபாக் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா 5 rupee அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா July 17 கொடுத்துருக்காங்க. பஜாஜ் ஹோல்டிங்ஸ் ஃபைனல் டிவிடெண்டா 80 rupeeயும் கூடவே ஸ்பெஷல் டிவிடெண்டா 50 rupeeயும் சேர்ந்து 130 rupee டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா June 30 கொடுத்துருக்காங்க. GRSE கார்டன் ரீச் ஷிப்பிங் இவங்க தான் வந்து லோவஸ்ட் பிட்டராக எமர்ஜ் ஆயிருக்காங்க. எதுக்குன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெலிவர் ஆஃப் எலக்ட்ரிக் டக் போட், ஸோ 15 ton வெசல் டைப். இதை வந்து இவங்களுக்கு வழங்கியிருக்கவங்க ஷியாமா பிரசாத் போர்ட் கொல்கட்டா. இந்த ஆர்டரோட கான்ட்ராக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 40 crore இருக்குது. டோரண்ட் பவர் இவங்களுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா 100% ஸ்டேக் அக்விசிஷன் பண்ணுறாங்க நபா பவர். இதை வந்து இவங்க L&T பவர் டெவலப்மெண்ட் கிட்ட இருந்து வாங்குறாங்க. இதுக்காக இந்த நிறுவனம் 6,889 crore வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது மூலமாக இவங்களோட தெர்மல் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி அதிகரிக்குது. BEML இவங்களுக்கு மிடில் ஈஸ்ட் கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ஆல்ரெடி இவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஆர்டராக தான் இருந்திருக்கு. இந்த ஆர்டரோட டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ இப்போ ரிவைஸ் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $41.73 million இருக்குது. இப்போ கிடைச்சிருக்க கரண்ட் ஆர்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா $5.31 million இருக்குது. இது இந்திய மதிப்பில் 44.4 crore இருக்குது. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி எர்த் மூவிங் எக்யூப்மெண்ட்ஸை வந்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸாக இருக்குது. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.